ஸோ ஹலோ கைஸ் 100% இன்றைக்கி நம்ம வந்து ஆடியோவை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது பார்க்கும்போது வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆடியோவை இதோட யூஎஸ்பியோட கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன் போர்ட்டோட. ஸோ இதுவும் ஆடியோனோ நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஆடியோனோ யூனோ. ஸோ வந்து நான் இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ நான் வந்து என்ன போர்டு யூஸ் பண்ணுறேனோ அதை வந்து இங்கே வச்சுக்கணும். எப்போவுமே ஆடியோனோ யூனோ தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து யூஎஸ்பியில் எப்போவுமே யூஸ்வலாக போர்ட் 5 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து போர்ட் 5 தான் யூஸ் பண்ணணும். ஐ மீன் COM5. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் COM5ன்னு எழுதியிருக்கும். இது ஆடியோனோ COM5ன்னு இங்கே எழுதியிருக்கு, யூனோ COM5. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு வந்து COM5 எதுவும் தெரியல அப்படின்னா நான் சொல்லி கொடுக்குறேன் எப்படி போய் என்ன சொல்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்போவே மினிமைஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணிக்காச்சு. ஸோ நம்ம வந்து டிஸ்பிசிக்குள்ளே இப்போ போக போகிறோம். நான் இப்போ க்ரூசரை டிஸ்பிசி மேலே வச்சுட்டு என் லேப்டாப்பில் இங்கே வந்து 2 கீஸ் இருக்குது. இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா மவுஸை வச்சு இந்த ரைட் கீயை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணனே இங்கே என்ன வருதுன்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஓப்பன் அதெல்லாம் வருது. ஸோ நம்ம வந்து இங்கே எங்கே போகிறோம், பிசிக்குள்ளே தான் போகிறோம். ஸோ பிசி மேலே எப்போவுமே ஒரு செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன், இந்த மாதிரி பின் ஸ்டார்ட், ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி நிறையா இது வரும். உங்களுக்கு வந்து மேனேஜர்னு இதில் எந்த ஆப்ஷன்ஸுமே இல்லை என்கிட்ட. ஸோ நான் வந்து ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் போய்க்கிறேன். உங்களுக்கு வந்து மேனேஜ் அங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் மேனேஜே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் போயிட்டு மேனேஜ்குள்ளே போய்க்கிறேன். இதை இருங்க. ஸோ நான் மேனேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணனே எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீன் வருது. ஸோ நான் வந்து இந்த பெரிய ஸ்க்ரீனில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு ஒரு இதில் போய்க்கிறேன். இந்த டிவைஸ் மேனேஜரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா இருக்கும். நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது போர்ட்ஸ் தான். இந்த போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறோம். டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பார்ப்பீங்க போர்ட்ஸில் ஸ்டாண்டர்ட் சீரியல் ஓவர் ப்ளூடூத். எனக்கு அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி 2 இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் யூஎஸ்பி சீரியல் போர்ட் தான் கரெக்டாக வந்துச்சு. இது வந்து ஈவன் நம்ம ஒரு செக்யூர்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து கடையில் போய் ஒரு யூஎஸ்பி வாங்கிட்டு இதே ட்ரை பண்ணுங்க. ப்ளூடூத் ரொம்ப டைம் எடுக்கும், டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து போர்ட்லேயே இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து யூஎஸ்பி போர்ட்டில் நான் வந்து போய்க்கிறேன். இப்போ நான் வந்து யூஎஸ்பி போர்ட் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி சீரியல் போர்ட் COM5 தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம எப்படியே கொடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து ஆடியோனை வந்து நம்ம நல்லா கனெக்ட் பண்ணிக்கிட்டோமான்னு ஒரு செக் பண்ணிக்கணும். நல்லா லைட்ஸ் எரியணும். இங்கே வந்து எனக்கு வந்து ஸ்டாண்டர்டாக எடுத்து ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இங்கே லைட் பிளிங்க் ஆகி எரியும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணுறக்காக இப்போ இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபைல்குள்ளே போய்க்கலாம் கைஸ். ஃபைலுக்குள்ளே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே போயிட்டு பேசிக்ஸ் பிளிங்க்குன்னு போங்க. இந்த பிளிங்க் ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ வந்து ஒரு புது இது ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ஓப்பன் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வெரிஃபைன் கொடுத்துருவோம். ஏதோ தப்புன்னு அதை காட்டி கொடுக்கும். ஸோ வெரிஃபைன் கொடுத்துட்டேன். கம்பைலிங் ஸ்கெட்ச் டன் கம்பைலிங். ஆனால் என்ன ஃபுல்லாக முடியல. ஸோ நம்ம வந்து அப்லோடுன்னு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளை வந்து அந்த என்ன சொல்கிறது ஆடியோனோ யூனோவில் அப்லோட் ஆகும். உங்களுக்கு வந்து இதில் என்ன மிஸ்டேக்கும் வராது. ஏன்னா நீங்கள்லாம் நான் சொன்னது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா என்ன மிஸ்டேக்கும் வர வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம வந்து அப்லோடுன்னு கொடுத்துருக்கோம். இங்கே அப்லோட் ஆகுது. இதான் லைட்ஸ் பிளிங்க் ஆகுது, தெரியுதா? பாருங்கள், நான் பிளிங்க்குன்னு ஆப்ஷன் கொடுத்தங்காட்டி லைட்ஸ் பிளிங்க் ஆகுது, பார்க்க முடியுதா? இப்போ நான் வந்து பிளிங்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லைட்ஸ் ஹியர் இங்கே வந்து பிளிங்க் ஆகுது ஆடியோன்னு. இதையை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆடியோன்னு நல்லா ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இதையை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். தட் திஸ் ஆடியோன்னு இஸ் அ ஒர்க்கிங். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பிளிங்கிங் வந்து ரொம்ப நேரம் இருக்குது, ஸ்டாப்பே பண்ண முடியல. அதுக்கு ஒரு சொல்யூஷன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா
இதை வந்து இந்த தனி டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் நான் பண்ணி வச்சுருந்த ஒரு ப்ரோக்ராமை, அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து புதுசாக இருக்கும், இதெல்லாம் எதுவுமே இருக்காது. விஆல் போட்டு விஆல் லூப்பு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து இன்னொரு தான் அப்லோட் கொடுத்தீங்கன்னா அது தானாகவே ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் வேணால் ஒரு தான் பாருங்கள். அப்லோடிங் டன் அப்லோடிங் அவ்வளோதான், அந்த பிளிங்கிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு, ஆடியோன்னு யூனோ கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நன்றி.